இஸ்ரேல் தாக்குதலால் நிலை குலைந்து வரும் காசாவில் மக்கள் படும் துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேலிய படைகள் வீசும் குண்டுகள் எப்படி வானை கிழித்துக் கொண்டு காசாவில் கட்டடங்களை தகர்க்கிறதோ அதேபோல் அங்கிருக்கும் மக்களின் இதயத்தை கிழித்து ரத்தம் சிந்தச் செய்கிறது. உலகின் போர் முனையில் வாழும் அவர்களது வாழ்க்கை ஒருபோதும் அமைதியாக இருந்தது இல்லை. ரத்தமும் சதையும் கண்ணீரும் காசா மக்களுக்கு பழகி போன ஒன்றுதான். ஆனால் இப்போது அங்கு காணும் சூழல் போரின் கோர முகத்தை காட்டுகிறது. உறவுகளை இழந்து என்ன நடக்கிறது என புரியாமல் சிறார்கள் அழும் காட்சிகள் நெஞ்சை உலுக்குகின்றன. உறவுகளை இழந்து நிற்கும் மக்கள் நிர்கதியாக தரையில் புரண்டு அழுகின்றனர். உறவுகள் புதையுண்ட இடங்களில் அவர்கள் வடிக்கும் கண்ணீருக்கு அளவே இல்லை. காசா மருத்துவமனையில் கை கால்களை இழந்து சிறார்கள் வழியில் கதறும் காட்சிகள் காதை கிழிக்கின்றது. என்ன சொல்வது என தெரியாமல் பயப்படாதே என குழந்தைகளை தேற்றிச் செல்லும் தந்தை என அங்கு காணும் காட்சிகள் எல்லாம் காண்போர் இதயங்களை ரணமாக்குகின்றன. இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்த காசா மக்கள் பள்ளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தண்ணீர் கூட இல்லை என சொல்லும் குழந்தை, வீட்டுக்கு போகலாம் என சொல்லும் மழலை குரலுக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. காலையில எழுந்து பார்த்தா தண்ணி இல்ல. ஒவ்வொரு கழிப்பறையா போய் பார்த்தேன், எங்கேயுமே தண்ணி இல்ல. இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும். இஸ்ரேல் தாக்குதலில் சிதையுண்ட கட்டடங்களில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் காட்சிகளும் நெஞ்சை உலுக்குகின்றன. பலரும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக குழந்தைகளோடு மருத்துவமனை வளாகங்களில் தஞ்சம் அடைந்து வருகிறார்கள். எங்கும் பாதுகாப்பான இடமில்லை. F-16 விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். பாதுகாப்பாக மருத்துவமனையில் உள்ளோம். எங்கள் விதியை கடவுளிடம் விட்டுவிட்டோம். என்னோடு 6 மாத குழந்தையும் உள்ளது. 1 வயது 2 வயது குழந்தைகளும் உள்ளன. இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள் சொல்லுங்கள். காசாவில் 40,000 கர்ப்பிணிகள் உள்ளதாக சொல்லப்படும் சூழலில் குண்டு சத்தங்களுக்கு மத்தியில் குழந்தைகள் பிறப்பதும் மனித குலத்தை குறுகி நிற்கச் செய்கிறது. காசாவில் செய்தி சேகரிக்கும் செய்தியாளர்கள் கூட பார்க்க முடியாததை பார்க்கிறோம் என்று அழுகிறார்கள். மின்சாரம் தண்ணீரை இஸ்ரேல் நிறுத்த காசாவை கார் இருள் சூழ்ந்துள்ளது. மருத்துவமனைகள் மின்வெட்டு மற்றும் மருந்து பொருட்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளன. 6000 குண்டுகளை வீசியிருப்பதாக சொல்லும் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலையும் தீவிரப்படுத்துகிறது. 1500க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட சூழலில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களையும் இழந்துள்ளனர். என்ன செய்வோம் என நிர்கதியாக நிற்கும் அவர்களை காசா நகரத்திலிருந்து வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. இங்கிருந்து சென்றால் இதையும் இழப்போம் என்கிறார்கள் காசா மக்கள். குழப்பத்திலும் அச்சத்திலும் மக்கள் இருக்க காசாவில் எங்கு சென்றாலும் மக்கள் அழுகுரல் காண்போரை குலைநடுங்கச் செய்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.